ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் அன்போடு கூட இந்த சுகமளிக்கும் செய்திக்குள்ளாக நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் வரவேற்கிறோம். கடந்த தொடரிலெல்லாம் உங்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபித்தோம். அநேகர் சுகத்தை பெற்றிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறோம். ஒரு சிலர் எங்களுடைய செய்தியில் அந்த கமெண்ட்ஸில் எங்களுக்காக ஜெபிங்கள் என்று கேட்டிருந்தீர்கள். அதற்காக நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் ஊக்கமாக தேவனிடத்தில் அங்கே ஜெபித்தோம். கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த செய்தியின் வாயிலாக டெலிவிஷன் நேயர்கள் மத்தியில் கர்த்தர் செய்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் இந்த சுகமளிக்கும் செய்தியிலே வேதத்திலிருந்து முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் பார்க்கின்ற பொழுது ரத்தம், பாருங்க, ரத்தம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆதியிலே ஆதாம் பாவம் செய்த பொழுது அந்த பாவத்திற்கு பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும். ஆனால் ஆதாம் சாக வேண்டிய அந்த இடத்திலே தேவன் ஒரு மிருகத்தை அடித்து ஆதாமை தப்புவித்து ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மிருகத்துடைய தோலை ஆதாமுக்கு உடுத்தினார். புரியுங்களா? அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது, தேவனுக்கு பலி செலுத்தப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 9வது அதிகாரம் வசனம் 22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். புரியுங்களா? அதனால்தான் கர்த்தருக்கு பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்திற்கு ஒரு முறை அவர்கள் என்ன செய்வாங்க, ஆட்டை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டை என்ன செய்வாங்க, பலியிடுவாங்க. பலியிடுகின்ற பொழுது அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து பிரதான ஆசாரியன் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து அந்த கிருபை ஆசனத்தில் தெளிக்கின்ற பொழுது ஒரு வருடத்திற்கு அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வருடமும் இப்படியாக அவங்க ஆட்டை தேர்ந்தெடுத்து அதை என்ன செய்ய வேண்டும், அந்த இரத்தத்தை பலியிட வேண்டும். ஏனென்றால் பாவத்திற்கு பரிகாரம் என்னவென்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது லேவியராகமத்தில் பார்க்கலாம், 17வது அதிகாரம் வசனம் 11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்கள் பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் பலிபீடத்திலே அந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். புரியுங்களா? அதனால்தான் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? இந்த பூமியிலே பல ஏற்பாட்டிலே ஆடுகளை எல்லாம் பலியிட்டு அது நிரந்தரமல்ல, தற்காலிகமாக ஒரு வருடத்திற்கு அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தது. அதனால்தான் பிதாவானவர் தன் சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி 4000 வருடங்களுக்கு அப்புறமாக இயேசு இந்த பூமிக்கு வந்து அவரே ஒரே ஒரு தரம் நமக்காக மனு குலத்திற்காக பலியானார். அவர் தம் ரத்தத்தை சிந்தி, நாம் ஆட்டையோ மாட்டையோ நாம் பலியிட தேவையில்லை, இயேசுவே தன் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செய்தாரு, பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார், வியாதியிலிருந்து மீட்டெடுத்தார், கண்ணீரிலிருந்து மீட்டெடுத்தார், கவலையிலிருந்து மீட்டெடுத்தார். எதன் மூலம்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக. அவருடைய அன்பு மகா பெரிதாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு, புரியுங்களா? அதான் ஒரு பாடல் கூட இருக்குது, அரபிக்கடல் வற்றி போனாலும் உடைய அன்பு வற்றாதையா என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட அன்புள்ளவர். அன்பினுடைய வெளிப்பாட்டை அவர் நமக்கு விளக்குவதற்கு என பெரிய காரியம் செய்து என்ன, தன் சொந்த குமாரனையே நமக்காக பூமிக்கு அனுப்பி நமக்காக அவர் பலியிட்டு அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தினால் 1வது அதிகாரம் வசனம் 6 தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் கழுவி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாம் பாவங்களற கழுவி நம்ம எப்படியாக மாற்றி இருக்கிறாரா, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அந்த ரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான்
ஏன்னா நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த இயேசுவின் ரத்தம், பழைய ஏற்பாட்டில் சிந்தப்பட்ட அந்த ரத்தங்கள் எல்லாம் மனிதனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மீட்பை கொடுத்தது, விடுதலை கொடுத்தது, வாழ்வை கொடுத்தது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் பலியாகி இருக்கிறார் என்று பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இயேசு நம்முடைய பஸ்காவாக இருக்கிறார். புரியுங்களா? இந்த புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பவுல் தெளிவாக, பவுலுக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். ரகசியங்களின் உக்ரானக்காரன் பவுல் நம்ம சுவிசேஷம் 4 இருக்கிறது. இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதில் காரியங்கள் சொல்றாரு. நான் அநேக காரியங்களும் உங்களுக்கு விளக்க வேண்டியதாக இருக்கிறது, ஆனால் அதை விளக்கினா நீங்கள் தாங்க மாட்டீங்க என்று சொல்லிட்டு இயேசு சென்றார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரகசியங்களை, தேவன் சொன்ன ரகசியங்களை, திருவிருந்து, சபையில் நாம் எப்படி நடந்து கொள்வது, ஏன்னா அதே போல திருமண காரியங்கள், ஏன்னா அந்நிய விசுவாசிகளோடு எப்படி ஐக்கியம் வைப்பது, அந்நிய நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, நீங்கள் திருமணமாகாத ஏன்னா துணையை எப்படி தேர்ந்தெடுப்பது, இப்படியாக ஒவ்வொரு காரியங்களுக்கும் தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் விலைக்கு சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் விலைக்கு சொல்லவில்லை என்றால் இன்றைக்கு திருச்சபையே ஏன்னா பழைய ஏற்பாட்டு காரியத்தில் இருந்திருப்பாங்க. இயேசு ரத்தம் சிந்தின அந்த மேன்மையை அறிந்திருக்காமல் சென்று இருப்பார்கள். அதனால் தான் பவுல் சொல்கிறார், இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா என்று. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம் என்றால் பஸ்காவை குறித்து சற்று இன்றைக்கு தியானிப்போம். ஏனென்றால் எங்களுடைய திருச்சபையும் சரி, இங்கே சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மெகா திருச்சபைகளிலும் இந்த திருவிருந்தை அனுசரித்த பொழுது, ஜனங்கள் விசுவாசமாக எடுத்த பொழுது, கேன்சர், அதாவது கேன்சருடைய 4th ஸ்டேஜ், 4வது கட்டம் என்றால் அடுத்து மரணம் எந்நேரத்திலும் நடைபெறலாம். அப்படிப்பட்ட கேன்சர் உள்ள வியாதி உள்ளவர்கள் விசுவாசத்தோடு கூட இந்த திருவிருந்தை அனுசரித்த பொழுது அவங்க எடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து திருவிருந்தை எடுத்த பொழுது 1 மாதம் கழித்து போய் அவங்க மீண்டுமாக டாக்டர் இடத்துல மெடிக்கல் செக்கப்புக்கு செல்றாங்க. எல்லாம் செக்கப் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய கேன்சர் முற்றிலுமாக குணமாகி விட்டதா. அந்த டாக்டர் எப்படியாக முற்றிலுமாக, நீங்கள் பிழைப்பதே 1 மாதம், 1 மாதத்துக்குள்ள தான் நீங்கள் அது கூட மறித்து விடுவீங்க, ஏன் எப்படி இந்த 1 மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாய் இந்த கேன்சர் வியாதி குணமானது என்று டாக்டர் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்களாம், எங்களுக்கு நான் விசுவாசித்து திருவிருந்தை அனுசரித்தேன், தெய்வீக சுகமாக்கும் வல்லமை என் சரீரத்தில் வந்தது, அந்த திருவிருந்தை நான் சாப்பிட்ட பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருவிருந்தின் மூலமாய் நமக்கு அற்புதம் உண்டாகிறது, அதிசயம் உண்டாகிறது, வியாதிகள் குணமாகிறது. திருவிருந்து சாப்பிட்ட பொழுது அந்த காரியத்தை நான் அறிந்ததினாலே விசுவாசித்து எடுத்தேன், அற்புதமாய் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சாட்சி சொல்லி, அந்த சாட்சியை அநேகருக்கு அந்த சாட்சியை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அதனால தான் நான் இன்றைக்கு செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுகமளிக்கும் என செய்திக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு, நீங்களும் விசுவாசத்தோடு கூட அந்த திருவிருந்தை அனுசரித்தீங்கனாக்க, அதே கர்த்தர் ஆண்டவர் பார்க்கிறோமே, நேற்றும் இன்றும் மாறாதவர், அவர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 12வது அதிகாரம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால், அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை
இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்புள்ள அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாக இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாக புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பஸ்கா. எதை சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்தாங்க பாருங்க. இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா என்று சொல்கிறார். புரியுங்களா? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி புரியுங்களா எப்படியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால், ஏன்னா பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தத்தில் 30 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. வீட்டிற்கு ஒரு ஆடை பிடிக்க வேண்டும். அது பார்த்தீங்கன்னாக்க ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படியா இருக்கணும்? பழுதற்றது, ஆணும் 1 வயது உள்ளதாக இருக்க வேண்டும். புரியுங்களா? அது செம்மறியாடாக கூட இருக்கலாம், இல்லை வெள்ளாட கூட இருக்கலாம். அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பழுதற்றதாக இருக்க வேண்டும். எந்த சரீரத்தில் எந்த விதமான அதற்கு தோளில் கீறல்களோ புண்களோ இல்லாதபடி பழுதற்றது, ஆணு 1 வயது, அப்படிப்பட்ட இளம் அந்த ஆட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும். பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்துவை இதற்கு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து பழுதற்றவர், பாவம் அறியாதவர். புரியுங்களா? இரண்டாவது ஒரு ஆண், மூன்றாவதாக 1 வயது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் பாருங்க, மனிதனுடைய வயதை நாம் பிரித்தோம் என்றால், மனிதன் ஒரு 70-80 வயது வாழ்கிறான் என்றால், அதை 30-30 பிரித்தோம் என்றால் பார்த்தீங்கன்னாக்க 1 வயதுக்கு சமமாக நம்ம இருக்கும். இயேசு கிறிஸ்து 33 வயதிலே அது 1 வயதுக்கு சமமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு ஆடு 3 வருடம் இருக்கும். அதுக்குள்ளாக அந்த ஆட்டினுடைய நாட்கள் முடிந்துவிடும், அதை பலியிடுவார்கள். அப்படிப்பட்ட காரியம். அதனாலே இங்கே சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசுவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. அவர் ஒரு பழுதற்றவர், ஆண், அவர் 1 வயது உள்ளவர் என்று பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய வயதை ஒரு ஆட்டுக்கு ஒப்பிட்டு 3ஆக நம்ம பிரித்தோம் என்றால் 33 வயதாக அவர் இருக்கிறார். புரியுங்களா? அதனாலே இயேசு நமக்காக பலியான பஸ்காவாக இருக்கிறார். இவங்க என்ன செய்தாங்க? இந்த ஆட்டை எடுத்து அதை அடித்து அது ரத்தத்தை எடுத்து, ஏன்னா வீட்டினுடைய 2 அந்த நிலைக்கால்கள், ஏன்னா மேலே இருக்கிறது சட்டம், 2 நிலைக்கால்களையும் தெளித்து அந்த ரத்தத்தை தெளித்தார்கள். தெளித்தது மட்டுமல்ல, அவர்கள் அந்த மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்புள்ள அப்பத்தோடும் கசப்பான கீரோடு புசித்தாங்க. பார்த்தீங்கன்னாக்கா அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் தலையையும் அந்த தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதையும் அதை புசித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதற்காக இதை புசிக்க சொன்னார் என்றால், அந்த ஜனங்கள் 40 வரை வனாந்திரத்தில் நடக்க வேண்டும். அப்படி நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த பலவீனம் வரக்கூடாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று. அந்த ஜனங்கள் 40 வரை நடக்கின்ற பொழுது பலவீனம் வராதபடி ஒரு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மாமிசத்தை கர்த்தர் புசிக்க சொன்னார். இந்த ரத்தம் என்ன செய்யப்பட்டது? அந்த ரத்தத்தை அந்த நிலைக்கால்கள் தெளித்தாங்க. அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் மேல் கர்த்தர் வாதையை வருவித்தார். என்ற வீட்டில் இருக்கக்கூடிய தலைச்சன்கள், மிருகங்கள் எல்லாம் முதற் பேரான மிருகமோ பிள்ளைகளோ செத்தார்கள். இஸ்ரவேல் வீட்டில் முதற் பிள்ளைகள் யாரும் சாகலை. இஸ்ரவேல் வீட்டுடைய பிள்ளைகள் பக்கம் வெளிச்சம் இருந்தது, அந்த எகிப்தியர் பக்கம் வெளிச்சம் இல்லை. தேவன் அப்படியாக இந்த ஆட்டை அடித்து ரத்தத்தை அவங்க நிலைக்காலில் பூசினதுனாலே சங்கார தூதன் அங்கே இஸ்ரவேலுடைய வீடுகளில் நுழைய முடியாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார், விடுதலை கொடுத்தார். அவர்கள் கொளுத்த கன்றுகளைப் போல காண்டாமிருகத்து கொத்த பலனோடு கூட செல்வச்சிமானாய் ஒவ்வொருவரும் எகிப்தியர் இடத்துல பிடுங்கினார்கள். 430 வருடம் அடிமைகளாக இருந்தவர்கள் அவங்க வட்டி முதலாக
எல்லா நகைகளையும் தங்கங்களையும் பொன்னையும் அவங்களிடத்துல பிடுங்கி கொண்டு பணக்காரர்களாக வீடு நடை போட்டு கொண்டு மோசேயின் தலைமைகளாக சென்றார்கள். சென்ற பொழுது அவர்களுக்கு அந்த பலனை கொடுத்தது என்னவென்றால் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய மாமிசத்தையும் அதனுடைய இரத்தத்தை வீட்டில் புசித்ததினாலே கர்த்தர்களை பாதுகாத்து பலனை கொடுத்தார். இந்த காரியம் அதனால்தான் பவுல் சொல்கிறார், இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று. அதனால்தான் நம் திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுதெல்லாம் அவரை நாம் நினைவு கூர்ந்து அவர் நமக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் என்று நினைவு கூர்ந்து அந்த அப்பத்தை மாம்சமாக நாம் புசிக்கின்ற பொழுதும் அந்த இரத்தத்தை நாம் புசிக்கின்ற பொழுதும் அந்த இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நான் நினைவு கூறுவதனாலே நமக்கு என்ன உண்டாகிறது? பலன் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. அப்படி நீங்க புசிக்கவில்லை என்றால் அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார், வியாதிப்பட்டிருக்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார். புரியுங்களா? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேகர் அபாத்திரமாய் புசிக்கப்பட்டதனால பலவீனர இருந்தார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவர்கள் சரியான விதத்தில் புசித்திருந்தால் அவர்களுக்கு வியாதி குணமாய் இருக்கும், ஆரோக்கியமாய் இருப்பாங்க. ஆனால் அபாத்திரமாய் புசித்ததினாலே அநேகர் பலவீனப்பட்டாங்க, மரித்தும் போயிருக்கிறாங்க. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட வியாதியில இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட வீட்டில் நீங்க திருவிருந்து எடுங்க. திருவிருந்தை நீங்க அனுசரிங்க. எடுத்து விசுவாசத்தோடு எடுக்கின்ற பொழுது உங்கள் வியாதிகளை கர்த்தர் நினைக்கிறாரு, அற்புதமாய் குணமாக்கக்கூடியவராய் இருக்கிறார், அற்புதமாய் சுகமாக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாங்கள் இதைத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணுகிறோம். ஏன்னா பலவீனம் இருக்கிறதா நாங்கள் திருவிருந்து எடுப்போம். வீட்டில் திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் திருவிருந்து கொடுப்போம் விசுவாசத்தோடு கூட. அநேக கர்ப்பங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, அநேக கிட்னி வியாதிகள் சுகமாகி இருக்கிறது, அநேக கேன்சர் வியாதிகள் குணமாகி இருக்கிறது. கர்த்தரால் குணமாக்க முடியாத எந்த வியாதி இல்லைங்க, எல்லா வியாதிகளையும் கர்த்தர் குணமாக்குவார். அதனால சொல்கிறார், என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள். புரியுங்களா? நாம் அவரை நமக்காக பலியானாரே என்று நாம் நினைத்து அந்த திருவிருந்திலே பங்கு பெற்று அந்த அப்பத்தை புசிக்கின்ற பொழுது தேவன் நமக்கு சரீரத்தில் ஒரு பெரிய பலனை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கும் உங்களிடத்தில் விசுவாசமாய் கேட்பது என்னவென்றால், இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா என்பதை விசுவாசிங்க. விசுவாசித்து நீங்களும் இந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் நடைபெற்றது. வேணா பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட எந்த வீடுகளிலும் பிசாசான நுழைய முடியல, சங்காரத்து நுழைய முடியல, சாவு கிடையாது. புரியுங்களா? இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை எடுத்து பயன்படுத்துங்க. பிசாசானவன் 2 காரியத்திற்கு பயப்படுகிறான். ஒன்று இயேசுவின் ரத்தத்திற்கு, 2வது அவருடைய வார்த்தைக்கு. இந்த 2 காரியத்துக்கு தான் பிசாசன் பயப்படுறான். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினால பிசாசை உன்னை விரட்டுகிறேன்னு சொல்லுங்க, பிசாசு ஓடி போவான். ஹல்லேலூயா! அதனால்தான் இயேசுவின் ரத்தம் மிக மிக வலிமை வாய்ந்தது. அது மிக மிக நமக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால எந்த மந்திரமோ தந்திரமோ உங்களை என்ன செய்யாது? அணுகாது. புரியுங்களா? இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க? ரத்தத்தை, அதாவது பாகாளிகளுக்கு ரத்தத்தை செலுத்தி மந்திரங்களை செய்யறாங்க, அநேகர் கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி. புரியுங்களா? எப்படிப்பட்ட மந்திரம் செய்தாலும் நீங்க ஆண்டவருடைய அந்த ரத்த கொட்டைகள் இருக்கின்ற பொழுது உங்களை மந்திரம் அணுகாது. புரியுங்களா? வேதத்தில் சொல்றேன். பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு மந்திர கட்டுகளினாலே என்ன நீங்க அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? மந்திர அந்த சூனியத்தினால உங்கள் குடும்பங்கள் மன சமாதானம் இழந்து, அநேகர் உங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்து, அநேக உங்கள் செல்வங்களை இழந்து, ஆடு மாடுகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சமாதானத்தை இழந்து தெரியுங்களா? உங்களுக்கு நான் இந்த செய்தியை சொல்கிறேன். ஏனென்றால் நானும் அப்படிப்பட்ட மாந்திரிக குடும்பத்தில் என பிடிக்கப்பட்டு வருடத்திற்கு ஒருவர் மரித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, புரியுங்களா, அவருடைய அன்பை ருசித்து பார்த்தேன். புரியுங்களா? அந்த அன்பை ருசித்து பார்த்த பொழுது அவருடைய ரத்த கொட்டைகள் ஓடி வந்துட்டேன். அந்த ரத்த கொட்டைகள் நானும் மட்டுமல்ல, எங்கள் குடும்பம் முழுவதும் வந்ததினாலே குடும்பத்திலே அந்த மந்திர கட்டுகள் வேலை செய்யாதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாத்து அற்புதமாய் ஆண்டவர் இன்றைக்கு 35 முதல் 40 வருடங்களுக்கு மேலாக குடும்பத்தில் எந்த வியாதியும் மரணங்கள் வராதபடி கர்த்தர் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை கொடுத்து 10 பேர் எங்களுடைய குடும்பத்தில் போதகர்களாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மந்திரம் எப்படி கர்த்தருடைய
பிள்ளைகளுடைய காரியங்களிலே என்ன செய்த இந்த மந்திரம் பலிக்காது என்பதை குறித்து வேதத்திலிருந்து உங்களுக்காக விளக்கி விட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். பாருங்க, என்னாகமம் 23வது அதிகாரம். பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க, வனாந்திரத்தில் 30 லட்சம் ஜனங்கள் வர்றாங்க. அங்கே ஒரு பள்ளத்தாக்கில் 30 லட்சம் ஜனங்கள் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அங்கே பாலாக் பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை பணம் கொடுத்து வாங்கிட்டு கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக, அவர்களை அழிக்கும்படியாக அவன் நினைத்து பணத்தை கொடுத்து கொண்டு பாலாக் பிலேயாமை அழைத்து கொண்டு வந்து ஒரு மலையில் கொண்டு வந்து அவனை செய்கிறானாக்கா அங்கே அந்த பாகாலுக்கு பலியிட்டு இவங்களை சபிக்கணும் என்று சொல்லி ஏற்பாடு செய்கிறான். பார்த்தீங்கன்னாக்கா இந்த கதை என்னாகும் 23 நீங்கள் பார்க்கலாம். அதை தெளிவாக இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். அங்கே என்னாகும் 23 பார்க்கின்ற பொழுது பிலேயாம் பாலாக் பிலேயாம் அழைத்து கொண்டு வந்து அங்கே என்ன செய்கிறான், பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாக்கும் பிலேயாகும் ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள். பின்பு பிலேயாம் பாலாக்கை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? பாலாக் பிலேயாமை தீர்க்கதரிசியை கூட்டு கொண்டு வந்து அவனுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து நீ சபை என்று சொல்லி முதலில் அவன் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கே இருக்கிற மலை ஆறாமலே அந்த மலை மேலே ஏறி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அமர்க்கையாக படுத்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியாது தங்களுக்கு விரோதமாக அங்கே பாலாக் பிலேயாமை வைத்து வந்து பாகாலுக்கு பலியிட்டு சபிக்கும்படியாக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, 7 பார்த்தீங்கன்னாக்கா பலிபீடங்களை கட்டி ஒவ்வொன்றிலும் 7 பலிபீடத்திலும் என்ன செய்கிறாங்க, ஒரு காளை ஒரு ஆடு, இப்படியாக அவன் முதலிலே அந்த கிழக்கே இருக்கிற அந்த மலையாகிய ஆறாம்ல அவன் என்ன செய்தான், பலியிட்டான். பார்த்தீங்கன்னாக்கா 7ல் ஒரு ஆடு ஒரு மாடுனாக்கா ஒரு காளைனாக்கா அப்போ எத்தனை வருகிறது, 14 வருகிறது. 14 அந்த 7 ஆட்டையும் 7 காளையும் பலியிட்டு அவர்களை சபிக்கிறான். யாரு? பிலேயாம் சபித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அவன் என்ன செய்யறான், வாயிலிருந்து தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. பாருங்களேன், அந்த 6ஆம் மலையிலிருந்து வாயை திறக்கிறான். அங்க கர்த்தர் என்ன செய்றாரு, இவங்க தேவனை சபிக்காத போது நான் எப்படி சபிப்பது, கர்த்தர் வெறுக்காதவர்கள் நான் எப்படி வெறுப்பது என்று சொல்லி அவன் என்ன செய்யறானாக்கா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தையை கூறுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ரத்த கோட்டைகள் இருக்கின்ற பொழுது புரியுங்களா, அதனால தான் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவன் நாம வந்து நம்மை ஆண்டவர் இரவும் பகலும் தூங்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். 30 லட்சம் ஜனங்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு விரோதமாக அங்கே மந்திரம் காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ பாலாக் பிலேயாமை குறித்து பிலேயாம் என்று சொல்லி சபிக்க சொல்கிறான். அவன் சொல்லுகிறான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அடுத்ததாக பார்க்குறான் பாலாக், என்னடா அவனை சபிக்க சொன்னால் நீ இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக இன்னொரு மலை இடத்துக்கு கூட்டு போகிறான். அதாவது பிஸ்காவின் கொடுமுடி அந்த மலையில் போய் பள்ளத்தாக்கு சுற்றி மலை இருக்கிறது. ஒரு மலையில் போய் சபிக்க முடியல. அடுத்த பிஸ்காவின் கொடுமுடியில் போய் அங்கே 7 பலிபீடத்தை செய்து ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒரு ஆடு ஒரு காளை, இப்படியாக அங்கே என்ன செய்கிறாங்க 14 மிருகம், அதாவது 7 காளையும் 7 ஆட்டுக்கடாயும் பார்த்தோம்னாக்கா 14 அங்கே பலியிடுறாங்க. பலியிட்டு இப்பொழுது அவன் என்ன செய்கிறானாக்க வாயை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக வாயை திறந்த பொழுது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, இதோ ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் திருப்பக்கூடாது என்று
வாயை திறந்து சொல்றான், தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது பிஸ்கா கொடுமுடியில போய் சபிக்க சொல்கின்ற பொழுது பலியிட்டு ரத்தத்தை பலியிட்டு சபிக்க சொன்ன பொழுது அவன் வாயிலிருந்து வருகிறது, தேவன் இவர்களை ஆசீர்வதிக்க கட்டளையிட்டு இருக்கிறார், அதை நான் என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது என்று என அவன் சொல்கிறான். பிள்ளையாம் சொல்கிறான் பாலாக்கை பார்த்து. பார்த்தீங்களா? அது மட்டுமல்ல, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. புரியுங்களா? இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எப்படி வந்தது? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தை புசித்ததினாலே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் பஸ்கா சொல்றேன். பஸ்கா நமக்காக இயேசு அடிக்கப்பட்டார். இயேசு அடிக்கப்பட்டார் என்பதை நினைவு கூர்ந்து திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் பாருங்க, அந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, என்ன சொல்றான் பாருங்க, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது என்று என்னாகும் 23:21 சொல்கிறார். பார்த்தீங்களா? அதென அவர்களுடைய கர்த்தர் அவர்களோடு இருந்து ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறதா. அது மட்டுமல்ல, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. அவர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது எதனால்னா இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை மாமிசத்தை புசித்ததினாலே. அது மட்டுமல்ல, என்னாகும் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை, தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபு இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் இஸ்ரவேலராய் இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் எந்த குறி சொல்வதும் பலிக்காது. இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வது, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத யாராவது இருந்தார், அவர் சொந்த ரட்சகராய், இயேசுவே நீர்தான் உலக ரட்சகர், என்னுடைய ரட்சகர், என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர், அடக்கம் செய்யப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர் என்று விசுவாசிக்கிறேன், நீரே என்னை வழிநடத்தும் என்று சொல்கின்ற பொழுது அந்த ரட்சகர், உங்கள் ரட்சகர் இயேசு உங்களை இந்த மந்திரங்களுக்கும் குறிசொல்லுதலுக்கும் விலக்கி பாதுகாப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க பில்லி சூனியமா மந்திரக்கட்டுகளா எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் உங்கள் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்கிறான், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறான். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எந்த மந்திரவாதி, அது மலையாள மந்திரமாக இருந்தாலும், மலேசியா மந்திரமாக இருந்தாலும், இந்தோனேஷியா மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரம் உங்களை அணுகாது. ஏனென்ற எங்களுக்கு விரோதமாய் மந்திரம் செய்த பொழுது முழு குடும்பமாய் இயேசுவின் ரத்த கோட்டைகள் வந்துவிட்டோம். கர்த்தர் 35-40 வருடங்களாக எந்த மந்திரங்களும் எங்களை அணுகாதபடி எங்களை கிருபையை பாதுகாத்து ஜீவனுள்ள சாட்சியாய் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே செய்தியை கொடுக்கும்படியாய் எங்கள் குடும்பத்தில் 10 பேர் கர்த்தரை ஊழியத்தை செய்யும்படியாய் இந்த தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மந்திரத்தினால வியாதி நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? என குடும்பத்தில் எந்த காரியம் தலைக்கவில்லையா? தடைபட்டு போய் கொண்டிருக்கிறதா? குடும்பத்தில் திருமணங்கள் தடைபடுகிறதா? சரியான வேலை இல்லையா? பிள்ளைகள் படிக்காமல் இருக்காங்களா? பட்டகாலே பட்டு கொண்டு இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட வயது வருகின்ற பொழுது ஆண்கள் மரித்து போயிடுறாங்க. குடும்பத்தில் என்ன கர்ப்பமே தரிக்க மாட்டேங்க. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த வேளையில உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம், பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். அந்த தேவன் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவருடைய அன்பு மாறாதது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் என்னோடு கூட இணைந்து கண்களை மூடுங்க, இப்ப ஜெபிங்க. ஏன்னா நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்ய போகிறார். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இயேசுவே, ஆண்டவர் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உடைய விளையாடப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னீரே, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வாயை திறந்த பிள்ளையமை வாயிலிருந்து வந்த காரியம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை என்று சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் விரோதமாக எந்த மந்திரங்களும் வேலை செய்ய முடியாது. ரத்தத்தை தெளிக்கிறேன், கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகள் நீங்கட்டும், கண்ணீர் கவல்கள் நீங்கட்டும், தூக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவர் எல்லா தடைப்பட்ட காரியங்களிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இந்த முழு குடும்பத்தையும் ரத்த கொட்டைகள் தருகிறேன். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஒவ்வொருவரையும் கண்ணின் கண்மணியாக பாதுகாத்து நடத்துங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீங்களே,
கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு திருவிருந்து எடுத்து பங்கு பெற்று சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை காண்டாமிருகத்துக்கு பலனை கொடுங்க. உச்சந்தளம் உள்ளங்கால் வரை எல்லா வியாதிகள் நீங்கி பலனும் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஜீவனுள்ள சாட்சியாய் ஒவ்வொரு பிள்ளையும் எழுப்புவீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.